Hello all, welcome to Study Buddy. And in the video நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டு எக்கனாமிக்ஸ். ஸோ எக்கனாமிக்ஸில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன வருதோ உங்களுக்கு வீடியோ சோர்ஸ் கொடுத்துருவேன். ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் கம்ப்ரைசிங் ஆஃப் அ பட்ஜெட் எக்கனாமிக் சர்வே ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 2 years. ஸோ லாஸ்ட் இயரும் இந்த இயரும் கம்பைல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன நியூஸ் பேப்பரில் வருதோ அதெல்லாமே உங்களுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். அது இல்லாமல் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு உண்டு. ஸோ எக்கனாமிக்ஸில் ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மூலமாக ஸ்டாட்டிக் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற வழியும் எடுத்துகிட்டு போகலாம். இல்லை ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாட்டிக் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கேனாட் மிஸ் அவுட் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் எக்கனாமிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் எல்லா கொஷின்ஸுமே அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வருஷம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ப்ரிலிம்ஸில் 18 to 20 questions will be related to economics. ஸோ அதில் வந்து அட்லீஸ்ட் 2 to 3 questions வந்து பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேலேருந்து வரும். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம பட்ஜெட் அண்ட் எக்கனாமிக் சர்வேலேருந்து 4 questions, நான் ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் அண்ட் பட்ஜெட் எடுத்ததுலேருந்து 4 questions ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஓவராலாக எக்கனாமிக்ஸ்லேருந்து 11 questions ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ அதுக்கான வீடியோ சோர்ஸஸும் போட்டிருக்கேன், போய் பாருங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் அண்ட் வீடியோஸில் அண்ட் பிளேலிஸ்ட்டும் இருக்குது எக்கனாமிக்ஸ்க்கு, அதை போய் பாருங்கள். ஸோ இந்த ஃபுல் கோர்ஸ்க்குமே வந்து 300 rupees தான் காஸ்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் வந்து ரெஃபர் பண்ணி கேட்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ டாபிக் உள்ள போயிடலாம். ஃபேக்ட்ரி அவுட்புட் க்ரோத் டெசிலிரேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பிஎம்ஐ பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ பிஎம்ஐ இண்டெக்ஸ்க்கும் ஐஐபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ பிஎம்ஐ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ். ஸோ PMI and is considered as an indicator of economic health, business momentum in the industrial sector of an economy and investor sentiment about the manufacturing sector. ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த PMI பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரிஜினலான அவுட்லுக் வந்து கொடுக்காது. ஐஐபி தான் வந்து ஒரிஜினலான அவுட்லுக் கொடுக்கும். இந்த PMI வச்சு என்ன நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டரோட சென்டிமெண்ட்ஸ் எங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தான் நீங்கள் வந்து இதில் கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ நம்ம எக்கனாமிக் ஹெல்த் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் வந்து மொமெண்டமில் அப்பில் இருக்கா இல்லை டவுனில் இருக்கா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த PMI வந்து அந்த நடு லைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு கோடு, அந்த கோடு தான் 50. ஸோ 50 பாயிண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நம்ம இந்த PMIயோட வேல்யூ வந்து 50க்கு மேலே இருந்தது அப்படின்னா நம்மளோட எக்கனாமி வந்து க்ரோ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷனில் இருக்கோன்னு, 50 கீழே இருந்தோன்னா கான்ட்ராக்ஷனில் இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ PMI இஸ் கன்ஸ்ட்ரக்டட் செப்பரேட்லி ஃபார் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ். ரொம்ப முக்கியம். பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு தனியாக, செக்டர்ஸ்க்கு தனியாக, சர்வீஸ் செக்டருக்கு தனியாக கால்குலேட் பண்ணுவாங்க. இதில் எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ். அண்ட் PMI வந்து லாஸ்ட் இயர் வந்து இட் வென்ட் டவுன் டு 47.9. பட் இப்போ இந்த இயர் செப்டம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 51.2. ஸோ நம்ம எக்கனாமிக் எக்ஸ்பான்ஷனில் தான் இருந்திருக்கோம். ஸோ இது வந்து டைம் டு டைம் மாறிட்டே போகும். ஸோ ஆரிஜின் ஆஃப் PMIன்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து இந்த கான்செப்டை நம்ம அடாப்ட் பண்ணிக்கிட்டோம்னா US கிட்டேருந்து. ஸோ த இன்ஸ்டியூட் ஃபார் சப்ளை மேனேஜ்மெண்ட் பேஸ்ட் இன் US ஒரிஜினலி டெவலப் PMI. ஸோ த இன்ஸ்டியூட் ஃபார் சப்ளை மேனேஜ்மெண்ட் வந்து இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் குரூப் ஃபவுண்டட் இன் 1915 வந்து கண்டுபிடிச்சது. அண்ட் பப்ளிஷிங் ஏஜென்சி இந்தியாவிலன்னு யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபர்ம் நிக்கே. அதுக்கப்புறம் யார் பப்ளிஷ் பண்ணுவாங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபர்ம் நிக்கே. பட் யார் கம்பைல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனா மார்க்கெட் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது யூஎஸ்க்கு ரிலேட்டடான கம்பெனி. ஸோ மேஜர் இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 இண்டிகேட்டர்ஸ் படிக்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஏன்னா ப்ரிலிம்ஸில் வந்து ஒரு இயர் வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் யார் ரிலீஸ் பண்ணாங்க, வேர்ல்டு பேங்க்னு கேட்டாங்க. அடுத்த இயர் வந்து அந்த 10 இண்டிகேட்டரில் இதில் எது வந்து ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ டெஃபினெட்லி யூ ஹேவ் டு லேர்ன். ஒரு 10க்குள்ளே இண்டிகேட்டர்ஸ் இருந்தது அப்படின்னா அட்லீஸ்ட் கிவ் இட் அ ரீட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போங்க, சரிங்களா? ஸோ 5 மேஜர் இண்டிகேட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆர்டர்ஸ், புதுசாக நம்ம கவர்மெண்ட்ஸ் இல்லை பப்ளிக் செக்டர், ப்ரைவேட் செக்டர் யாராக இருந்தாலும் என்ன ஆர்டர்ஸ் வந்து புதுசாக ரிலீஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ரிலேட்டடாக. இன்வென்ட்ரி லெவல்ஸ், புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறாங்களா. அண்ட் சப்ளையர் டெலிவரிஸ், எப்படி வந்து சப்ளை இருக்குது, டிமாண்ட் சப்ளைன்னு இருக்கு இல்லையா, சப்ளை சைட் டெலிவரிஸ்லாம் எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட் எப்படி வந்து க்ரியேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது முழுக்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நியூ ஆர்டர், இன்வென்ட்ரி லெவல் ப்ரொடக்ஷன், சப்ளையர் டெலிவரிஸ், எம்ப்ளாய்மெண்ட் என்விரான்மெண்ட், சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் கான்செப்ட். ஸோ 1, 2, அதுக்கப்புறம் 3, 4 கொடுத்துருக்காங்க. 5. ஸோ இன்வென்ட்ரி லெவல், ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து டிமாண்ட் சைடு, சப்ளை அப்படிங்கிறது சப்ளை டெலிவரி. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை ரெண்டுமே இதில் கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ் வெல் அஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த 5மே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ PMIக்கும் IIPக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ட்ராக்ஸ் த இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்டை ட்ராக் பண்ணுறது தான் வந்து PMI. பட் IIPங்கிறது ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் என்ன தான் ப்ரொடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த
கான்செப்ட் இருக்கும் இல்லையா அது. பட் ஒரிஜினலாகவே வந்து களத்தில் இறங்குனவங்கள கால்குலேட் பண்ணுறது தான் ஐஐபி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து இது பப்ளிஷ் பை நிக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் இந்தியா இவங்க தான் கால்குலேட் பண்ணுறாங்க. கவர்ஸ் ஒன்லி ப்ரைவேட் செக்டர், ரொம்ப முக்கியம். ப்ரைவேட் செக்டரை மட்டும்தான் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. ஐஐபி பட் கவர்ஸ் போத் ப்ரைவேட் செக்டர் அஸ் வெல் அஸ் பப்ளிக் செக்டர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ் போத் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீஸ் செக்டர் ரெண்டுமே கவர் பண்ணுவாங்க. பட் இதில் வெறும் மேனுஃபேக்சரிங், இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல்னு இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வெறும் மேனுஃபேக்சரிங் தான், சர்வீஸ் செக்டர் கிடையாது. ஸோ பிஎம்ஐ வந்து நம்ம ஜிடிபி கேல்குலேஷனில் யூஸ் பண்ண மாட்டோம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு. ஐஐபியை யூஸ் பண்ணுவோம் யூஸ் ஃபார் ஜிடிபி கேல்குலேஷன் டு அக்கௌண்ட் ஃபார் அன்ஆர்கனைஸ் செக்டர். ஏன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் நம்மளுக்கு டேட்டா இல்லை. பட் ஐஐபி வந்து அன்ஆர்கனைஸ் செக்டரில் நிறையா குட்டி குட்டி செக்டர்ஸ்லாம் இருக்கும், இன்ஃபார்மல் அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ்லாம். ஸோ அந்த செக்டர்ஸை வந்து இதுலேயும் கேல்குலேட் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸை. ஸோ அதை ஜிடிபி கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜிடிபி பற்றி இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும்னா அதை பற்றின 4 to 5 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஒரு தடவை ஒரு இன்புட்லேருந்து எடுத்திருக்கேன், ஒரு இடத்துலேருந்து எடுத்து உங்களுக்கு நான் அவுட் சோர்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதை போய் பாருங்கள். அந்த வீடியோஸ் எல்லாமே நம்மளோட எக்கனாமிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டெஃபினெட்லி கிவ் அ தம்ஸ் அப் அண்ட் ஷேர் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் டூ. நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் எல்லாத்தையுமே பாருங்கள். அது இல்லாமல் நம்மளோட ஸ்டடி படியில் வந்து வேரியஸ் கோர்சஸ் போயிட்டுருக்கு, பாலிட்டி, ஜியாகிரஃபி, history, economics, environment, targeting prelims 2021 and 2022 and further also. அதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்கனாலும் அண்ட் டெஸ்ட் சீரிஸ் போயிட்டுருக்கு, வீடியோ கோர்சஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். எப்போ வேணாலும் நீங்கள் வந்து அதை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவும் prelims 2021 and 2022க்கு. ஸோ உங்களுக்கு நம்மளோட கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கு, அதுக்கு மெசேஜ் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. இல்லை அண்ட் எக்கனாமிக்ஸ் கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணுனாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லா கோர்ஸஸும் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், மெசேஜ் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ.